குட் மார்னிங் வியூவர்ஸ். சந்திப்பிழை பார்ட் 1 அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. சந்திப்பிழை பார்ட் 2. சந்திப்பிழை பார்ட் 1ல நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸ் இந்த வல்லின மிகுமிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆ ஈ உ ஆகிய சொற்றெழுத்துகளுக்கு பின் வல்லினம் மிகும். இரண்டாவதாக ஏ என்ற வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். மூன்றாவதாக அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி இந்த மாதிரியான சொட்டு மற்றும் வினா சொற்கள் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நான்காவதாக இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும். அடுத்ததாக என்ன பார்த்தோம்னா நான்காம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும் பார்த்தோம். அடுத்து வன்தொடர் குற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும். இறுதியாக என்ன பார்த்தோம்னா மென்தொடர் குற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும். ரீகேப் பண்ணணும்னா ஒரு வாட்டி நீங்க இந்த சந்திப்பிழை பார்ட் 1 ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஒரு சில பீசஸ் அதுவும் போட்டுக்கிறேன், அதையும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க எல்லாருக்குமே. இது வந்து அதனுடைய கண்டினியூஷன். அடுத்ததாக முற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும். முற்றியலுகிறம் அப்படிங்கிறது குற்றியலுகிறதுக்கு மிக ஆப்போசிட். அதாவது உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒலிப்பது முற்றியலுகிறோம். 2 இடங்கள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உகரம் குறையாம இருக்கக்கூடிய 2 விவரங்கள். ஒண்ணு வந்து வல்லின உரங்கள் சொல்லின் இறுதியில் வந்தாலும் அதற்கு முன்னால் உள்ள தனிக்குறில் எழுத்தாக இருந்தால் அது குறையாது, அந்த இடங்கள்ல குறையாது. அதுக்குதான் பொது தேர்வு. இதுல டூ வந்து வல்லின உரம் தான். சொல்லின் இறுதியில், பொது அப்படிங்கிறது இறுதியில் வருது, ஆனா அதுக்கு முன்னாடி தனிக்குறிலா இருக்கிறனால இந்த இடத்துல வந்து உரம் குறையாது. இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா வல்லினம் அல்லாத பிறமைகள், அதாவது நெல்லினம் அல்லது இடையினம், நந்தனம் அல்லது இரள வளல, இதற்கு மேல் ஏறி உகரம் எந்த இடத்துலையும் குறையாது. அதுதான் எக்ஸாம்பிள் திரு. இது வந்து இடையின உகரம், ரைட்? இதுல ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுல முற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம சும்மாதான் ஒரு தெரிஞ்சுக்கிறது தான் முற்றியலுகிறனா என்ன, எந்தெந்த இடங்கள்ல உகரம் குறையாம வரும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முற்றியலுகிற சொற்களின் பின் வல்லினம் மிகும், ரைட்? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். தமிழ்ல ஒரு எழுத்து தனித்து வந்து ஒரு முழுமையான பொருளை தர்றதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. அதுல சில இடங்கள்ல வல்லினம் மிகாமலும் இருக்கும். அது வல்லினம் மிகா இடங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் அதை நான் உங்களுக்கு அதுல சுட்டி காட்டுறேன். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பூக்கடல், கைக்கடிகாரம், தீப்புகை, தீச்சுடர், தைப்பொங்கல், தைத்திங்கள், அக்குடம், ஈத்தலை. இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது நீங்க அந்த வல்லினம் மிகிற அந்த இடத்து ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஞாபகத்துல இருக்கும். சரியா? அடுத்து தனிக்குறிலை அடுத்து வரும் ஆ எனும் நெடுலுக்கு பின் வல்லினம் மிகும். முதலெழுத்து தனிக்குறில் எழுத்தா இருக்கணும், முதலெழுத்து குறிலாகவும் தனிக்குறிலா இருக்கணும். ரெண்டாவது எழுத்துல ஆ எனும் நெடில் ஓசை சேர்ந்து வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். பலா முதல் எழுத்து குறில் எழுத்து ஆ இதுல இணைந்து வருது. அந்த இரா இதுலயும் உலா, நிலா, கனா, இந்த மாதிரியாக ஒரு சொல் முதலெழுத்து குறிலா இருக்கணும். அடுத்து வரும் எழுத்து ஆயினும் நெடிலுக்கு பின் அடுத்து வரக்கூடிய சொல்ல வல்லினம் மிகுந்து வரும். சொல்ல முதலெழுத்து வல்லின எழுத்தா இருந்தா இடையில் வல்லினம் மிகுந்து வரும். பலா, சுளை, இதுல இடையில வல்லின எழுத்து மிகுந்து வந்தது. பலா, சுளை. அதே மாதிரிதான் இரா பகல், உலா பாடினா, நிலாச்சோறு, கனா கண்டை. சரியா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க அந்த பாயிண்ட ஞாபகப்படுத்திடலாம். தனிக்குறிலை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும். சரியா? அடுத்து வந்து பண்புத்தொகை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பண்பை குறிக்கிறது, அதுதான் பண்பு சொல். அந்த சொல்லுக்கும் அதனுடைய பொருளுக்கும் இடையில் பண்பு, அதாவது ஒரு பொருளின் நிறம், வடிவம், அளவு அல்லது சுவை இந்த பண்பை குறிக்கிறது சொல்லுக்கும் அந்த பொருளுக்கு இடையில் ஆகிய போன்ற பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதுதான் பண்புத்தொகை. அதுல எடுத்துக்காட்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். நீளம், கடல், நீளமாகிய கடல், அப்படிதானே? பச்சை நிறமாகிய பட்டு, நீல நிறமாகிய கடல், வட்டமாகிய கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரமாகிய பலகை. சரியா? எக்ஸாம்பிள் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ரீட் பண்ணுங்க. நீலக்கடல், உண்மை செயல், வண்ண களஞ்சியம், பச்சை பட்டு, வட்டக்கோட்டை, சதுரப்பலகை.
இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னுடைய வெப்சைட் வந்துருக்கு www.tnbsc.jobsud.net. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி அதுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி அப்டேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதை ஒன்று செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஒவ்வொன்றுக்கும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி மார்க் எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி 2 பார்ட் அதில் வச்சுருக்கேன். நீங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை படிங்க. www.jobsud.net. சரியா? இதில் என்ன பார்த்தோம்னா பண்புத்தொகையில் வல்லினம் மிகும், அதை பார்த்தோம். அடுத்து வந்து இருவேரட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். அதாவது சிறப்பு பேர் முன்னால் இருக்கும், பொது பேர் பின்னால் இருந்து இடையில் ஆகிய மறைந்து வருவது. எக்ஸாம்பிள், சாரை பாம்புன்னு சொல்லுவாங்களா, பாம்பு வந்து பொது பொது பெயர், சாரை அதனுடைய சிறப்பு குறிப்பா சொல்லக்கூடியது. அப்ப சாரையாகிய பாம்பு, எறும்பாகிய சாரை, அல்லது எலியாகிய குஞ்சு. எக்ஸாம்பிள்ஸ்ல கொஞ்சம் நாளெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எலி குஞ்சு, பனித்துளி, மார்கழி திங்கள், எறும்பு சாறை. இருவேரட்டு பண்பு தொகையில் வல்லினம் கொண்டுவோம். சரியா? அடுத்து வந்து மற்ற, மற்று, மற்றை, இனி, தனி என. இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். மற்ற பொருள், மற்றை கூறுகள், மற்று கண்டவை, இனி போகலாம், இனி காண்போம், தனிச்சிறப்பு, தனிப்பாடு. இந்த மாதிரியான மற்ற, மற்று, மற்ற, இனி, தனி என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும். அடுத்ததாக சால, தவ, தட, குழு ஆகிய உரி சொற்களின் பின், எல்லா உரி சொற்களின் பின்னாலும் மிகாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நனி திண்டது, நனி அந்த சொல்லுக்கு பின்னாடி திண்டது சேர்ந்தது மிகாது, அல்லது பேரை சேர்ந்தது மிகாது. மற்றமறியாக இந்த மாதிரி சால, தவ, தட, குழு இந்த 4 உரி சொற்களின் பின் வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கு எக்ஸாம்பிள், சால சிறந்தது, தவ பெரியது, தடக்கை, குளக்கயிறு. சரியா? அடுத்ததாக ஆய், போய் என்னும் வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகும். ஆக்சுவலா வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து போன, அது ஒரு வினையச்சம் தான், அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஆனா இந்த ஆய், போய் அது வந்து அது ஒரு எக்ஸெப்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிப்பதாய், போய், நன்றாய், அழகாய். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் முதல் எழுத்து வல்லினம் மிகா இருந்தால் கண்டிப்பா வல்லினம் மிகுந்து வரும், அந்த சொல் மிகுந்து வரும். அந்த வல்லின எழுத்து. படிப்பதாய் சொன்னார், போய் சேர்ந்தார், நன்றாய் கூறினார், அழகாய் பாடினார். சரியா? ஆய்ப்போய் என்ன வினையச்சங்களின் வல்லினம் மிகுந்து வரும். அடுத்ததாக ஈறுவிட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுந்து வரும். எதிர்மறை பெயரச்சன்னா ஒரு செயலின் எதிர்மறையை உணர்த்தி பெயரை தழுவி நிற்கும் எச்சம் சொல்லுவாங்க. ஒன்னும் இல்லை, கூவாத கோழி, அது வந்து எக்ஸாம்பிள், ஈறுவிட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு எக்ஸாம்பிள். அந்த சொல்ல இறுதியில் அந்த தா கட்டு, அதுக்கு பதில் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலை ஓசையில் முடிவதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அதனுடைய பின்னால வல்லினம் மிகுவதற்கு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அழியா புகழ், அழியாத புகழ், அதுதான் அழியா புகழ் அப்படின்னு சொல்லி மாறுகிறது. கூவாத கோழி, அதுதான் தாயெல்லாம் கட்டு கூவா கோழி. ஓடாத குதிரை, ஓடா குதிரை. உழவாத தென்றல், உழவா தென்றல். சரியா? இந்த மாதிரியான ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சம், அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகுந்து வரும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நிலைமொழி ஈற்றில் உயிரிழத்து நீக்க வறுமொழி முதல். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் மொழிக்கு ஈட்டில் உயிரிழப்பு நீக்கம், நிலா ஆ, மலை ஐ, பனியில ஈ, புறா ஆ. இந்த மாதிரி நிலைமொழி ஃபர்ஸ்ட் மொழிக்கு ஈட்டில் உயிரிழப்பு நீக்க வறுமொழி முதலில் வல்லினம் மிகும் சொல்றாங்க. அதாவது அடுத்த சொல் வல்லினத்தை முதலாவது கொண்ட ஒரு சொல்லா இருந்துச்சுன்னா இடையில் வல்லினம் மிகுந்து வரும். நிலாச்சோறு, நிலாச்சோறு, மழைக்காலம், மழைக்காலம், பனித்துளி, புறாக்கூடு, பள்ளிக்கூடம். அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க. நிலைமொழி ஈற்றில், முதல் மொழியுடைய ஈற்றில் உயிரெழுத்து வந்து நிற்கும். நிலா அப்படின்னா ஆ, மலை ஐ, பனி ஈ, புறா ஆ, பள்ளி ஈ, அப்படிதானே? அதுக்கு அடுத்த சொல்ல முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருக்கணும். அவங்க 2 சேரும்போது இடையில் வல்லின எழுத்து மிகுந்து வரும். சரியா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மகர மெய்யில் முடியும் சொல்ல எடுத்து வல்லின எழுத்து வந்தால் அந்த மகர மெய். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுவும் புரியும். மரம்,
சட்டம். மரத்துல இன் மகரமெய் முடியுது. மகரமெய் முடியும் சொல். அதனை அடுத்து வரக்கூடிய சொல்ல வல்லினம் வருது. அந்த 2 சேரும் பொழுது மகரமையும் அழிந்து வல்லினம் மிகுந்து வரும். இந்த சாவுடைய வல்லினம் மிகுந்து வரும். மரச்சட்டம். அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வட்டம், மகரமை, பாறை, வல்லின எழுத்து முதலாக கொண்டா இன்னொரு சொல். 2 சேரும் பொழுது இம் அழிந்து வல்லின எழுத்துடைய அந்த இந்த பாறையுடைய வல்லின எழுத்து மிகுந்து வரும். பாவுடைய வல்லின எழுத்து மிகுந்து வரும். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ மகரமெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அந்த இடத்தில் அந்த வல்லின எழுத்து மிகுந்து வரும். அதான் மரச்சட்டம், வட்டப்பாறை. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8, 10 எண்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதான் அந்த மற்ற எல்லா எண்களுக்கு பின்னும் வல்லினம் மிகுந்து வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மற்றும் 10 எண்களுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும். இன்னும் கிளியர் டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா www.clascd.net இந்த வெப்சைட்ஸ் போய் பாருங்க. சந்திப்பிலை அடுத்த பார்ட் வந்து பார்ட் 3. அதுலேயும் வல்லின மிகும் இடங்கள் அதனுடைய ரெஸ்ட் அதை பார்த்துட்டு பார்ட் 4ல வல்லின மிக இடங்கள் அது பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ரீகேப் பண்ணி கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு என்ன எல்லாமே நீட்டாக மெமரைஸ்லாம் இருக்கும். சந்திப்பிலை பார்ட் 1 மறக்காம பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.